Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோவில் இந்த இயர் 2024 Yamaha MT-15 வெர்ஷன் 3.0 BS7 மாடலுங்க ஒரு மேஜர் அப்டேட்ஸோட இந்த இயர் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் இந்த பைக்கை வந்து நம்ம எமகாட்டிருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கை பற்றி ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எமகாவில் இருந்து இந்த இயரில் நிறையா பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த Yamaha MT-15 வெர்ஷன் 3 எப்போ வரும் தான். ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் இந்த பைக் தான் கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயர் இந்த பைக்கோட லான்ச்சை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேஜர் அப்டேட்ஸோட இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் வந்து நிறையா பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து இந்த MT-15ல் அந்த சீட் அப்படிங்கிறது மாறுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த MT-125 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பைக்லேயும் சரி இந்த பைக்லேயும் சரி எந்த MT சீரீஸ்லேயும் சரி சீட் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த சீட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத Yamaha ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டலில் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க. பட் வந்து இதில் ஒரு மேஜரான ஒரு அப்டேட் அப்படின்னா உங்களுக்கு நேவிகேஷன், அதாவது ஜிபிஎஸ் வந்து இந்த தாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லானதுங்க நம்ம பைக்குக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம மாட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 2,000 or 3,000 கிட்டக்க வரும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட அப்படியே வந்து அவங்கள அட்டாச் பண்ணி இந்த தாட்டி அப்டேட் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிசைனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன்லாம் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. டிசைன் வந்து அதே டிசைனில் தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு மைனரான சேஞ்சஸ் அங்கங்கே இருக்கலாம். பட் வந்து மேஜரான எந்த சேஞ்சஸுமே டிசைனில் கிடையாது. உங்களுக்கு லைட்னிங் செக்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்க மாதிரி ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ரியர்லேயும் உங்களுக்கு டெயில் லைட்டும் LED தான் வரப்போகுது. 4 இண்டிகேட்டர்ஸும் LED தான் வரப்போகுது. இந்த பைக் வந்து உங்களுக்கு இப்போது 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் சிங்கிள் சிலிண்டர் SOHC மோட்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், SOHC மோட்டரில் இருக்குது. பட் வந்து இந்த பைக் அப்டேட் பண்ணி இப்போ வெர்ஷன் 3 விடும்போது உங்களுக்கு DOHC மோட்டரில் விடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி Yamaha சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க MT-15 வந்து உங்களுக்கு எங்கேயோ போயிடுச்சுங்க. ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு. இந்த MT-15 வெர்ஷன் 3யும் உங்களுக்கு அவங்க எவ்வளோ ப்ரைஸில் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,05,000 ரூபாய்க்கு மேலே தான் இந்த பைக் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோ ப்ரைஸில் கொடுத்தாலும் அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தபிளான மெட்டீரியல்ஸ் அண்ட் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓவராலாக டிசைன்ஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. இப்படியே தான் இருக்குது. நம்ம இதில் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு கிளஸ்டர் வந்து ஒரு TFT கிளஸ்டரில் கொடுத்தாங்க MTக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விட்சபிள் ABS கொடுத்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் டுவல் சேனல் ABS கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஸ்விட்சபிள் ABS கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த MT-15 வெர்ஷன் 3.0ஓட ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கோட ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியும். இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்கு மட்டும், வெறும் 2 பேத்துக்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுவே போதும் எனக்கு. ஓகே ஃபேம், இதோட பண்ணிக்கிறேன். டாடா, பை பாய்.